வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்படி பண்ணிக்கிறதுல குளிருது. ஸோ இங்கே வந்து காலையில் குளிருது. ஸோ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரி என்ற பாசுரம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டாள் மார்கழி மாதம் திருப்பாவையை நம்ம ரசிக்க போகிறோம். அதில் வந்து தூமணி மாடத்து 9வது பாசுரம். நம்ம என்ன பார்த்தோம், 5 பாசுரத்துல பலனெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் எழுப்புறாங்க ஒரு 10 பாசுரத்துல. அப்படி எழுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போன ஒரு 3 பாசுரத்துலயாவது விடுஞ்சிருச்சு எழுந்துரும்னா விடுஞ்சிச்சா அப்படின்னு உள்ள இருந்து யாரும் கேட்டா, அவ கேட்டா அந்த தோழி. ஆனா இந்த தோழி வந்து கேட்கவே இல்லை. அவ வந்து பெருந்துயில்ல இருக்கா. அப்படி வந்து இந்த பாசுரம் அமையுது. அதுல வந்து என்ன இதுல ஒரு அழகு அப்படின்னா, இப்போ வந்து ஆண்டாளுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அந்த ஆயர்பாடி எல்லாமே தனக்கு உறவு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அந்த உறவு இருக்கும் பொழுது அதுல வந்து மாமான் மகளேன்னு வரும், தன்னோட உறவுக்காரங்களை கூப்பிடுற மாதிரி. இப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஊர்ல நம்ம ஆசைப்படுவோம்ல, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அடிக்கடி போய் தங்கலாம், இல்ல நம்ம உறவுக்காரங்க இருந்தா ஒரே குஷியாயிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து அந்த பகவத் சம்பந்தம், இறை சம்பந்தம் பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு, இப்ப நம்ம வந்து என்ன யாதும் ஊரே யாவரும் கேள்வி, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு இல்லையா. இந்த வந்து என்ன சொல்றது, வசுதெய்வ குடும்பகம், நம்ம எல்லாமே உறவு தான் இல்லையா. இந்த எல்லா ஜீவாத்மாவும் எங்கேருந்து அந்த ஒரு பரமாத்மாட்டேந்து வந்தது, அப்ப நம்ம எல்லாம் உறவு தானே. அப்படி வந்து இப்படி பார்க்கும்போது ஆண்டாள் இதுல வந்து மாமான் மகளே அப்படின்ற இதுவும் சொல்லியிருப்பாங்க. இது அழகா இருக்கும் இந்த பாசுரம். சோ ரசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். இந்த பாட்டு இப்படி வருது. இதுல என்ன அப்படின்னா, தூமணி மாடமா, தூ அப்படின்னும் பொழுது அந்த வந்து அவ்வளவு தூய்மையா இருக்குமா. அந்த மாணிக்கங்கள் பதித்த அந்த மாளிகை வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கு. தூமணி மாடம். இது அந்த தூய்மை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தொலைவில்லி மங்கலத்தை பத்தி சொல்லும் போது துவளில் மாமணி மாட ஓங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது துவளில் அப்படின்னா, அதாவது துவள் அப்படின்னும் பொழுது தோஷம், எங்கேயோ ஒரு அழுக்கு இருந்து அது இல்லாம போன பெரிய மாணிக்கங்கள் பதித்தது. அதாவது ஒரு குறை இருந்து அதுக்கப்புறம் அந்த குறை நீங்கின அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் வரும். ஆனா இங்க எப்படின்னா, அதுல குறையே இல்லை அப்படின்றது. இது எப்படி அப்படின்னா, இந்த முக்தர் நித்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தர் யாரு அப்படின்னா, ஒரு சம்சார பந்தத்துல எல்லாம் உழந்துட்டு அப்புறம் அப்படியே பெருமாளே அப்படின்ட்டு போடுறவங்க. இதுல வந்து இந்த நித்தியர் வந்து இந்த வைகுண்டத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த அப்படியே எப்பவுமே பெருமாளை நினைச்சுட்டு இருக்கிற அந்த விஸ்வக்சேனர் அவங்கள மாதிரி வந்து அந்த நித்தியர் வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த சம்சார பந்தமே இருக்காது இல்ல, அந்த மாதிரியான ஒரு தூய்மை. அப்ப இது உள்ள இருக்கிறவா அப்படிப்பட்ட தூய்மையில இருக்கிறவன்றத இன்டைரக்டா ரெஃபர் பண்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமா சொல்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அம்மா எப்படி விளக்கெறியறது அப்படின்னா, நாங்கள்லாம் இன்னும் அஜ்ஞானன்ற இருள்ல இருந்து வெளியிலேருந்து உனக்கு கத்துறோம். ஆனா அப்படி ஜெகஜோதியா அங்க வந்து அந்த விளக்கு எரிய நீ வந்து அந்த மாதிரியான ஒரு ஞானம்ன்ற அந்த ஒரு ஒளி பொறிந்தன இடத்துல நீ வந்து இருக்க அப்படின்றத வந்து இங்க குறிப்பால சொல்ற மாதிரி. அங்க அப்படியே அந்த விளக்கெல்லாம் எரியறதான் அந்த 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 மாளிகையில. அப்படியே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. இப்ப தூபம் ஏற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, சில சமயம் நம்மளுக்கு கண் எரிச்சல்லாம் வரும் இல்லையா, அந்த புகை வரும். அப்படிலாம் இல்லையா, அது அப்படியே வெறும கமிழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த வாசனை வந்து அப்படியே வந்து அங்க பரவி இருக்கான் அந்த மாளிகையை சுத்தி. அந்த மாளிகைக்குள்ள அவ்வளோ இதுவா இருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல். துயிலனை அப்படின்னா இந்த பஞ்சு மெத்தை, இப்ப நாம சொல்லுவோம்ல எலவம் பஞ்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மேட்ரஸ்ல இப்ப ஆட் வருதுல, அப்படியே படுத்தா நம்ம உடம்பு வந்து அப்படியே சுருண்டு அப்படியே படுத்துடணும். அந்த மாதிரியான ஒரு துயிலனை. அந்த அணை அந்த 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 பெட்ல வந்து துயிலனை மேல் கண் வளரும். அதாவது கண்மூடி உறங்கும்னு சொல்லிடலையா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் என் உறவுக்காரி 2வது வந்து இறைவனையே நினைச்சுதான் அவ அப்படி இருக்கா. அவ வந்து இந்த
உடலுக்கு சம்பந்தப்பட்ட தூக்கத்துல இல்லை. அதனால வந்து பாகவத சம்பந்தம் இருந்தா வந்து அது எப்பவுமே பெருமையா சொல்லணும், அவங்களெல்லாம் பெருமைப்படுத்தி தான் சொல்லணும். ஒருத்தருக்கு வந்து சொல்லிக்கும் போது பெருமையா சொல்லணும் அப்படின்றதுக்காக வளரும் கண் வளரும் மாமான் மகளே அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இங்க வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து மாமான் மகளே, இந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாய், இதை கொஞ்சம் தரையே அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பார்த்தாங்களா, ஒன்றும் பதில் இல்லை. சரி, நம்மளாம் வந்து நம்மளோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம யார் வீட்டுக்காவது போய் சொல்லியிருப்போம், இல்லைன்னா நம்மள யாராவது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்து ஏய் வாடி எக்ஸாம் வந்துருச்சு எழுந்தடி, ஏய் ஸ்கூலுக்கு போன எழுந்தடி, காலேஜுக்கு போன எழுந்தடி அப்படின்னு. நம்ம பதிலே சொல்ல, ஆண்டி கொஞ்சம் எழுப்புங்க ஆண்டி, இவேனா ஆண்டி இப்படி தூங்குறா அப்படின்னு. அந்த ஆன்டி தான் மாமீர் அப்படின்ட்டு வரும். இது இன்னைக்குதான் எல்லாமே ஆன்டி அங்கிள் இல்ல. இன்னும் எங்க அப்பாவுடைய ஜெனரேஷன் வரைக்குமே வந்து இந்த அத்தங்கா அம்மங்கா அது இருக்கிற ஒரு வெளியே. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு அத்தை மாமன் உறவு இல்ல. அது அந்த மாதிரி உறவு வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. வந்து அத்தான் அந்த அண்ணி அப்படிலாம் கூப்பிட்டு. இப்போ மேபி கிராமப்புறங்கள்ல இருக்கலாம். இப்ப அதெல்லாம் மாறி மாறி ஆன்டி அங்கிள்ட்டு வந்துருச்சு. அதுல வந்து நம்மளும் அப்படிதானே சொல்லுவோம், கொஞ்சம் எழுப்புங்க இன்னும் தூங்குறாளே அப்படின்னா, அடப்போமா உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தான் தெரியாது, எப்படி கூப்பிடணும்ட்டு நீ கூப்பிட்டு எழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இங்க நடக்குது, ஒரு பேச்சு நடக்குது. அப்போ மாமீர் அவளை எழுப்பீரோ, இங்க இருந்து வெளியில இருந்து இவங்க சொல்றாங்க. எல்லாம் வந்து கும்பலா நின்றுட்டு, ஐயோ நாங்க கூட்டு பார்த்துட்டோம், அவ உணராம இப்படி படுத்துக்கிட்டு இருக்காளே, எழுப்ப மாட்டீங்களா? உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ. இங்க இந்த இடத்துல வந்து எப்படி வருது அப்படின்னா, அவ என்ன பேச முடியாதவளா, பெருமாள் நாமத்தை சொல்லாம இருக்காளே அப்படின்ட்டு. இப்போ பேச முடியல அப்படின்னா கூட காதல கேட்கணும் இல்லையா, கேட்டா வந்து கதவை திறந்திருக்கணும் இல்லையா, அந்த ஒரு இது. அதாவது எனக்கு பேச்சு வந்து என்னுடைய நாவோட காரணத்தால பேச முடியாம இருக்கா, என்னுடைய செவி புலன் வந்து கேட்காததால என் பேச்சும். இப்போ குழந்தைங்கலாம் எப்படி கத்துக்கும், இப்போ நம்மளை பார்க்கும், வீட்டுல எல்லாம் நடக்கிறதெல்லாம், இந்த பிறந்த குழந்தை இந்த ஒரு வயசுல இருந்து இது கத்துக்கிறது எப்படி, அப்சர்வேஷன் பார்த்துதான் கத்துக்கும். அந்த டவல் எட அப்படின்னு நம்ம யார்ட்டையா சொல்லுவோம், அவங்க போய் அந்த டவல் எடுக்கும் போது இது என்ன புரிஞ்சுக்கும், ஓ இது டவல், கேட்கறதாலதான் அது புரிஞ்சுக்கிறது. ஸ்பீச்ல கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்க காம்ப்ரிஹென்ஷன் நிறைய இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கறது நிறைய 200% இருந்தா அப்புறமா தான் ஸ்பீச். இந்த கேள்வி ஞானம் தான் நிறைய கேட்டா அதுல பாதி தான் வெளியில வருமா. அப்படி வந்து அப்படிதான் ஸ்பீச்சே வரும், அந்த ஸ்பீச்சோட பேட்டர்ன் சொல்லும் பொழுது. அப்போ ஒருவேளை ஊமையா இருந்தாலும் கதவை திறந்து இருக்கணுமே, அன்றி செவிடோ, ஒருவேளை அவளுக்கு காது கேட்கலையோ, காது கேட்காததாலா வாய் பேச முடியாம அப்படியே இதுல இருக்காளோ, வந்து நாங்க கூப்பிடுறதே புரியாம போயிட்டாளோ, உணராம இருக்காளோ இந்த விரதத்தை பத்தி, அன்றி செவிடோ அனந்தலோ. இத்தனை நேரம் பெருமாளோட வந்து பேசிண்டோ மனசுக்குள்ள இது பண்ணிண்டோ இருந்ததால இப்ப அப்படியே போய் பெட்ல படுத்துட்டாளா, அப்படியே அனந்தலோ அப்படியே தன்னை வந்து படுத்துட்டாளா, இப்பதான் படுத்துக்கிட்டாளா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஏமம் அப்படின்னா என்னன்னா களிப்பு, சந்தோஷம். அவ வந்து அந்த கிருஷ்ணானுபவத்திலேயே அப்படியே மகிழ்ச்சியா உள்ளுக்குள்ள இருந்ததால அந்த பெருந்துயில், அதாவது இந்த பெருந்துயில் சாதாரணமான தூக்கம் இல்ல, அந்த இறை மயக்கத்துக்குள்ள மந்திரப்பட்டாளோ, மந்திரம் மாதிரி கட்டுப்பட்டுட்டாளோ. யாரா இப்ப நம்மளுக்கு என்ன, உனக்கு ஏதாவது மந்திர கந்திரம் பண்ணிட்டாங்களா என்ன, இப்படி மந்திரிச்சு விட்டா மாதிரியே திரியிறியே அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. அந்த மாதிரி அங்க எல்லாரும் கண்ணான்ற மந்திரத்துல திரிஞ்சுட்டு இருந்ததால மந்திரப்பட்டாளோ. அப்படியே அந்த பெட்லயே இருக்கட்டும், நீ அந்த பெட்லயே இருந்து அவனையே நினைச்சுன்று அப்படின்னு யாராவது அவளுக்கு ஜீபூம்பா அப்படின்னு மந்திரம் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி மந்திரப்பட்டாளோ அப்படின்ன உடனே அவங்க அம்மா சொல்றாங்களா, சரி இதெல்லாம் என் பொண்ணுக்கு அது இல்ல பிரச்சனை, இப்போ அவளுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிட்டீங்க, இந்த விரதத்தை அவளுக்கு உணர்த்தணும்னு வந்துட்டீங்களே, அவளுடைய சம்பந்தமா எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களே, ஆனா அவளுக்கு எப்படி உணர்த்தணும் தெரியலையே உங்களுக்கு. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் பெருமாள் நாமத்தை சொன்ன உடனேவே ஒரு சில்லுன்னு ஒரு காத்து, சட்டுன்னு ஒரு தண்ணி தெளிச்சா, சில்லுன்னு தண்ணி தெளிச்சா எப்படி இருக்குமோ அப்படி எழுதுன்றுவா அவ. அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அவளுக்கு அந்த பெருமாள் நாமம். அத சொல்லி எழுப்புங்கம்மா, வா கதவை தரன்றீங்களே அப்படின்றாங்களா அவங்க அம்மா. உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்களா,
ஓ இத சொல்லுவோம் அப்படின்ட்டு மாமாயன், மாயன்லயே பெரிய மாயன் அவன். எப்பேற்பட்ட மாயன்னா நம்மள மாதிரி எளிமையா இருக்கிற அத்தனை பெண்கள் மனசுலயும் ஆண்கள் மனசுலயும், ஏன்னா ஜீவாத்மானாலே அது பெண் தன்மை, அது புருஷாத்காரம் ஆண் இல்லையா, அந்த தெய்வம். அப்போ அந்த எளிமையா எல்லார்கிட்டயும் தேடி தேடி வந்து மாயங்கள் செஞ்சு நம்ம மனசுக்குள்ள உட்காரக்கூடிய அந்த மாமாயன் நம்மள மாதிரி எளிமையானவங்க கிட்ட மட்டுமா இருப்பான். மாதவன் அந்த மகாலட்சுமிய தன்னோட மனசுல வச்சுட்டு இருக்கான் இல்லையா. பல மார்பில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு, அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியை தன்னுடைய மார்புக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அவளையும் மயக்கி வச்சுட்டு இருக்கான். மாமாயன் மாதவன் வைகுந்தன். மகாலட்சுமி மட்டுமா வச்சுட்டா அவன் அந்த 30 முக்கோடி தேவர்களும் அந்த வைகுந்தத்துல நாராயணா நாராயணன் அவனை போற்றுற மாதிரி அத்தனை பேரையும் மயக்கி வச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பெருமாளை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று இன்னும் எல்லாத்தையும் சொல்லி நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். இன்னும் எல்லா நாமத்தையும் நாங்களும் சொல்றோம், நீயும் சொல்லலாம் வாயே அப்படின்ற மாதிரி இந்த பாசுரம் அமையிறது. இந்த பாசுரம் எப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க கூட மனசுல ஒரு இருள் இருக்கான், தேடி தேடி போயிட்டு இருக்காங்களாம். உள்ள இருக்கிற அவ அப்படியே அந்த தெய்வானுபவத்துல இருக்கிறதால அப்படியே அந்த விளக்கு அப்படியே ஜெக ஜோதியா இருக்கான் அந்த மாடத்துல சுற்றி. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதுக்கு அடுத்தது இதுல உள்ளார்ந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு தூய்மையான அந்த பரம்பொருளை, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறி அந்த தூய்மையான பரம்பொருளை ஞானம்ன்ற அந்த ஒளியை கொண்டு அப்படியே அந்த ஞானம் நம்மளுக்குள்ள கமழ கமழ அப்படியே இனிமே எனக்கு எதையுமே முயற்சி செய்ய வேணாண்டா பெருமாளே, அப்படி சரணாகதி அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சத்துல கைய வச்சுட்டு அந்த பெருந்துயில், அந்த துயிலனை மேல் கண் வளரும் அந்த பெருமாளோட பாதத்தில் அப்படியே சரணாகதின்று இருக்கிற மாமான் மகளே, அந்த பெருமானுடைய மகளே, எம்பெருமானோட மகளே. நம்ம எல்லாருமே அப்படிதான் இல்லையா, எல்லா ஜீவாத்மாவும் அப்படிதான். அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்ல சொல்றது, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஓ மனசுல ஈகோன்னு ஒண்ணு இருந்தா கூட அதை உடைச்சிட்டு கதவை திறக்கணும். நம்ம எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மமகாரம் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இறைவன்கிட்ட போலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கான செய்தி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்படிப்பட்ட இந்த செய்தியோட தினந்தோறு திருப்பாவை, வாழ்க்கை முழுக்க திருப்பாவை சொல்ல உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சீயர் திருவடிகளே சரணம். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.